வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தகவலை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஒரு அறிக்கையில் உறுதி செய்துள்ளது. போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து காசா பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தினரை குறிவைத்ததாக IDF கூறியது இதுவே முதல் தடவை. காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் உள்ள ஒரு சுரங்கப்பாதை குழியிலிருந்து வெளியேறி இஸ்ரேலிய துருப்புக்கள் இருந்த இடத்தை நோக்கி வந்த பல ஹமாஸ் இயக்கத்தினரை சுட்டுக் கொன்றதாக IDF தெரிவித்துள்ளது. கூடுதலாக தெற்கு காசாவில் உள்ள ரஃபா பகுதியில் உள்ள ஒரு சுரங்கப்பாதை குழியிலிருந்து வெளியேறி வந்த பலர் ஹமாஸ் இயக்கத்தினராக அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் அந்த பகுதியில் உள்ள IDF துருப்புக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். உடனடியாக இஸ்ரேலிய விமானங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் அனைவரும் கொல்லப்பட்டனர் என்று IDF தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய துருப்புகள் யாரும் காயமடையவில்லை என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய துருப்புகள் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது என்று ராணுவம் மேலும் கூறியது. கடந்த பல மாதங்களில் போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கான் யூனிஸில் உள்ள சுரங்க பாதைகளில் இருந்து வெளிவரும் போது ஹமாஸ் இயக்கத்தினர் பலமுறை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரை பதுங்கியிருந்து தாக்க முயற்சித்துள்ளனர். ஆகஸ்ட் நடுப்பகுதியில் கான் யூனிஸில் உள்ள ஒரு IDF சாவடியை தாக்க 15க்கும் மேற்பட்ட ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய முயற்சியை IDF துருப்புகள் முறியடித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் 3 இஸ்ரேலிய துருப்புகள் காயமடைந்தனர். ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் 36வது படைப்பிரிவின் துருப்புகள் கான் யூனிஸில் சுமார் 13 ஆயுதமேந்திய ஹமாஸ் இயக்கத்தினருடன் போர் புரிந்தனர். ஹமாஸ் இயக்கத்தினர் பதுங்கியிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை கடத்த முயன்றிருக்கலாம் என்று அப்போது நம்பப்பட்டது. ஹமாஸ் இயக்கத்தினர் கலாஷ்னிகோவ் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் RPGகளுடன் ஆயுதமேந்தி இருந்தனர். ஹமாஸ் இயக்கத்தினர் இறுதியில் ஒரு நிலத்தடி சுரங்க பாதையில் பின்வாங்கினார்கள். அந்த சுரங்கப்பாதை இருந்த இடத்தில் இஸ்ரேலிய விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தின. டிரம்பின் போர் நிறுத்த திட்டப்படி காசாவில் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் அகற்றப்பட வேண்டும். அதற்கு முன் சில அரபு நாடுகளின் இராணுவத்தின் கலவையான பாதுகாப்பு படை பணிகளில் ஈடுபட வேண்டும். அந்த இரண்டும் இதுவரை நடக்கவில்லை. மாறாக ஹமாஸ் காசாவில் பாதுகாப்பு கட்டமைப்பை பராமரிக்க திட்டமிட்டுள்ளதாக ஒரு மூத்த ஹமாஸ் அதிகாரி ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தார். மேலும் அவர் ஹமாஸிடமிருந்து ஆயுதம் அகற்றுவதையும் உறுதியளிக்க முடியாது என்றும் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க திட்டங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் இப்போது வரத் தொடங்குகின்றன. ஹமாஸ் பொலிட்டி பியூரோ உறுப்பினர் முகமது நசல் ஹமாஸ் 5 ஆண்டுகள் வரை போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாகவும் பாலஸ்தீனியர்களுக்கு எல்லைகள் மற்றும் தனிநாடு அந்தஸ்து வழங்கப்படுவதை பொறுத்து அதன் பின்னர் என்ன நடக்கும் என்பதற்கான உத்தரவாதங்கள் இருப்பதாகவும் கூறினார். ஹமாஸ் அதிகாரிகள் நீண்ட காலம் வசித்து வரும் தோஹாவிலிருந்து ராய்ட்டர்ஸுக்கு அளித்த பேட்டியில் நசல் காசாவில் பொது மரண தண்டனைகள் நடத்தி ஹமாஸின் நடைமுறைகள் பற்றியும் பேசினார். போரின் போது எப்போதும் விதிவிலக்கான நடவடிக்கைகள் இருந்தன. தூக்கில் இடப்பட்டவர்கள் கொலை குற்றவாளிகள் என்று அவர் கூறினார். ஹமாஸ் தனது ஆயுதங்களை கைவிடுமா என்று கேட்டதற்கு நசல் கூறிய பதில், நான் ஆம் அல்லது இல்லை என்று பதில் கொடுக்க முடியாது. வெளிப்படையாக சொன்னால் அது திட்டத்தின் தன்மையை பொறுத்தது. நீங்கள் பேசும் ஆயுதம் அகற்றும் திட்டத்திற்கு என்ன அர்த்தம்? ஆயுதங்கள் யாரிடம் ஒப்படைக்கப்படும் என்று கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் கூறிய போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட உள்ள பிரச்சனைகள் ஆயுதங்கள் உட்பட ஹமாஸ் மட்டுமல்ல பிற ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய இயக்கங்களையும் கவலையடைய செய்கின்றன. மேலும் பாலஸ்தீனியர்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என்று நசல் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் அகற்றப்படும் என்று ட்ரம்ப் கூறினார். காசாவில் உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஹமாஸுக்கு தற்காலிக ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்பின் கருத்துக்களை குறிப்பிட்ட முகமது நசல் களத்தில் ஹமாஸின் இருப்பு குறித்து ஒரு புரிதல் இருப்பதாக கூறினார். புரிதல் யாருக்கும் இடையே இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடவில்லை. மேலும் தொடர்ந்து அவர் திருடர்கள் மற்றும் ஆயுதமேந்திய குழுக்களிடமிருந்து மனிதாபிமான உதவிகளை ஏற்றி வரும் ட்ரக்களை பாதுகாப்பதற்காக ஹமாஸிடம் ஆயுதங்கள் இருக்க வேண்டும் என்ற புரிதல் உள்ளது என்று கூறினார். மேலும் விளக்கிய அவர், இது ஒரு இடைக்கால காலகட்டம். நான் சொன்னது போல் சிவில் ரீதியாக ஒரு நிர்வாகம் இருக்கும். களத்தில் ஹமாஸ் இருக்கும் என்று அவர் கூறினார். இடைக்கால கட்டத்திற்கு பின்னர் தேர்தல்கள் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ட்ரம்பின் போர் நிறுத்த திட்டத்தில் முன்மொழியப்பட்டு காசாவுக்கான ஒரு சர்வதேச உறுதிப்படுத்தல் படை பற்றி ஹமாஸுடன் மத்தியஸ்தர்கள் விவாதிக்கவில்லை என்று அவர் கூறினார். அமெரிக்க அதிகாரிகளுடனான சந்திப்புகளில் ஹமாஸ் ஒரு நீண்டகால போர் நிறுத்தத்தை கோரியதாகவும் காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப குறைந்தது 3 முதல் 5 ஆண்டுகள் வரை போர் நிறுத்தத்தை விரும்பியதாகவும் முகமது நசல் கூறினார். எதிர்கால போருக்கு தயாராவது இலக்கு அல்ல என்று அவர் கூறினார். அந்த காலத்திற்கு அப்பால் எதிர்காலத்திற்கான உத்தரவாதங்கள் பாலஸ்தீனிய மக்களுக்கு எல்லைகளையும் நம்பிக்கையையும் வழங்க ஒரு பாலஸ்தீனிய அரசு தேவைப்படும் என்றும் அவர் கூறினார். காசா போரோடு தொடர்புபட்டதாக சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஆப்ரகாம் ஒப்பந்தம் இருந்து வந்தது.
காசாவில் போர் நிறுத்தப்படும் வரை ஆப்ரகாம் ஒப்பந்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற நிலைப்பாட்டில் சவுதி அரேபியா இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியா நேற்று முன்தினம் ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் சேர தயாராக இருப்பதாக தன்னிடம் தெரிவித்ததாக கூறினார். அது விரைவில் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காசாவில் போர் நிறுத்தம் எட்டப்பட்டு ஈரானிய அணுசக்தி அச்சுறுத்தல் செயலிழக்க வைக்கப்பட்டதால் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்க முடியும் என்று தனது நம்பிக்கையினை ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்தார். சவுதி அரேபியா ஆப்ரகாம் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் என்று நான் நம்புகின்றேன். மற்றவர்களும் ஆப்ரகாம் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வார்கள் என்றும் நான் நம்புகிறேன். சவுதி அரேபியா உள்ளே செல்லும் போது அனைவரும் உள்ளே செல்வார்கள் என்று நினைக்கின்றேன் என்று ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸிடம் கூறினார். சவுடி அதிகாரிகள் அப்படி செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார்களா என்று கேட்டதற்கு பதிலளித்த ட்ரம்ப், அவர்கள் நேற்று என்னிடம் அப்படித்தான் கூறினார்கள். நேற்று நான் சில நல்ல உரையாடல்களை நடத்தினேன் என்றார். ட்ரம்ப் உண்மையில் சவுடி அதிகாரிகளுக்கு நேரடியாக பேசினாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. இந்த வார தொடக்கத்தில் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறிய போது, நான் ஹமாஸிடம் பேசினேன். நான் கேட்டேன், நீங்கள் ஆயுதங்களை களைய போகிறீர்களா இல்லையா? அதற்கு அவர்கள் ஆம், நாங்கள் ஆயுதங்களை களைய போகிறோம் என்று கூறினார்கள். ஹமாஸுடன் நேரடி உரையாடல்களை அவர் நடத்தி வருவதை கண்டு ஆச்சரியப்பட்ட ஒரு செய்தியாளர் இந்த விஷயத்தில் அவருக்கு அழுத்தம் கொடுத்தார். நீங்கள் நேரடியாக ஹமாஸுடன் தொலைபேசியில் பேசினார்களா என்று ட்ரம்பிடம் அவர் கேட்டார். அதன் பின்னர் தான் ட்ரம்ப் தனது ஆட்களால் இந்த செய்தி ஹமாஸுக்கு அனுப்பப்பட்டதை ஒப்புக்கொண்டார். எப்படியாக ட்ரம்ப் நான் அவர்களிடம் சொன்னேன், இவர்களிடம் பேசினேன் என்று சொல்வதையெல்லாம் நம்பிவிட முடியாது. உதாரணமாக சில தினங்களுக்கு முன் இன்று இந்திய பிரதமர் மோடியுடன் நான் தொலைபேசியில் பேசிய போது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று அவர் தனக்கு உறுதி அளித்தார் என்று ஒரே போடாக போட்டார். அப்படி ஒரு தொலைபேசி உரையாடலே அன்று நடக்கவில்லை என்று இந்திய வெளியுறவு அமைச்சு கூறியது. ஆனால் ட்ரம்ப் அதை விடுவதாக இல்லை. இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்காது என்ற தனது கூற்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெள்ளிக்கிழமை மீண்டும் வலியுறுத்தினார். இந்த கூற்று புதுடில்லியால் மறக்கப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப், இந்தியா இனி ரஷ்யா எண்ணெயை வாங்காது என்று என்னிடம் கூறிவிட்டது என்று மீண்டும் கூறினார். ட்ரம்பின் இது போன்ற கனவு கூற்றுக்களில் ஒன்றாக சவுதி அரேபியாவுடன் தொலைபேசியில் பேசிய பேச்சும் இருக்கலாம். இஸ்ரேல் ஒரு நம்பகமான காலக்கெடுவுக்குள் பாலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கு உத்தரவாதம் கொடுக்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியா பல முறை கூறியுள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு பாலஸ்தீனிய அரசு என்று ஒன்று உருவாகாது என்று பல தடவைகள் கூறிவிட்டார். ஆனால் ட்ரம்ப் சவுதி அரேபியா தொலைபேசியில் ஒப்புக்கொண்டதாக கூறுகிறார். எதை நம்புவது என்பது உங்கள் கையில் தங்கியுள்ளது. ட்ரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்திற்கு வெள்ளை மாளிகையில் நேத்தன்யாகு வாய்மொழியாக ஒப்புக்கொண்டார். ஆனால் திட்டத்தை அறிமுகப்படுத்தும் முறையில் பாலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கு நேத்தன்யாகுவின் புரிந்து கொள்ளக்கூடிய எதிர்ப்பை ட்ரம்ப் அங்கீகரித்தார். பின்னர் அவர் இருநாட்டு தீர்வை ஆதரிக்கிறாரா என்ற குறித்து இன்னமும் ஒரு முடிவை எடுக்கவில்லை என்று கூறினார். அத்துடன் இருநாடு தீர்வு இல்லாமல் சவுதி அரேபியா ஆப்ரகாம் ஒப்பந்தங்களில் சேராது என்றும் கூறினார். அவர் அப்படியும் கூறுகிறார், இப்படியும் கூறுகிறார், அதுவும் சில நாட்கள் இடைவெளியில். இதில் எதை நம்புவது? கடந்த வாரம் எகிப்தின் ஷார்ம் எல் ஷேக்கில் அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் இருநாடு தீர்வை மையமாக கொண்டு ட்ரம்பின் திட்டத்தில் 2ஆம் பாதி சேர்க்கப்படவில்லை. இருப்பினும் காசா போர் நிறுத்தம் அமலில் இருப்பதால் ஆப்ரகாம் ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ட்ரம்ப் நம்பிக்கையுடன் இருக்கின்றார். உடனடியாக என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை, ஆனால் விரைவில் நடக்கும் என்று அவர் ஃபாக்ஸ் நியூஸிடம் கூறினார். 2020ஆம் ஆண்டில் ஆப்ரகாம் ஒப்பந்தங்களில் ஏற்கனவே கையெழுத்திட்ட நாடுகளை அவர் பாராட்டினார். கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்குவதற்கு முன்பு ஈரான் மிகவும் வலுவான பிராந்திய சக்தியாக இருந்த போது அந்த நாடுகள் துணிச்சலுடன் ஆப்ரகாம் ஒப்பந்தங்களில் ஏற்கனவே கையெழுத்திட்டதாக குறிப்பிட்டார். மே மாதம் மத்திய கிழக்குக்கு சென்ற ட்ரம்ப் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்குவதற்கு சவுடி எதிர்ப்பை ஒப்புக்கொண்டார். பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானிடம் நீங்கள் அதை உங்கள் சொந்த நேரத்தில் செய்வீர்கள் என்று கூறினார். அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கடந்த காலங்களைப் போலவே நேற்று வெள்ளிக்கிழமையும் ஆப்ரகாம் ஒப்பந்தங்களை தீவிரமாக விரிவுபடுத்துவது குறித்து நம்பிக்கை தெரிவித்தார். போர் முடிந்த பின்னர் காசா மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை வழங்க அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது. ஆனால் அந்த புதிய வாழ்க்கையை சுய நிர்ணய உரிமையும் அடங்கும் என்பதை உறுதி செய்வதில் உறுதியாக தெரிகின்றது என்று அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இஸ்ரேல் தனது மக்கள் மீது பறக்கும் ராக்கெட்களின் அச்சுறுத்தலின் கீழ் அல்லது தீவிரவாத தாக்குதல்களின் பயத்தின் கீழ் ஒருபோதும் வாழ வேண்டியதில்லை. ஹமாஸ் சந்தேகத்துக்கிடமின்றி நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு காசாவில் எதிர்காலம் இருக்க முடியாது என்றும் பிட்காஃப் மீண்டும் தெரிவித்தார்.